உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 11/6/2026 அன்று ராசிபுரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பட்டணம் பகுதியில் தனியாக வசித்து வரும் புகார்தாரர் திருமதி கலைச்செல்வி, அவங்களுக்கு வயசு 58. அவங்க ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க தனியாக நைட்டு 8:30 மணி அளவில் டிவி பார்த்துட்டு இருக்கப்ப 2 நபர்கள் திறந்திருந்த கதவு வழியாக உள்ளே வந்து இருவரும் முகமுடி அணிந்து கையுறை அணிந்து ஒருவர் கையில் கத்தியும் மற்றொரு கையில் துப்பாக்கி முனையும் அவரை மிரட்டி சுமார் அவர் அணிந்திருந்த நகைகள் மற்றும் வீட்டில் வைத்திருந்த மொத்தம் ஒரு 16 சவரன் நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் தெரிவித்திருந்தார். புகாரை பெற்றவுடன் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. குற்றவாளிகளை உடனே விரைந்து கைது செய்யவும், களவாடப்பட்ட நகைகளை மீட்டெடுக்கவும் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விரைவாக இதில் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. புலன் விசாரணை முடிவில் 2 நபர்கள் பிடிக்கப்பட்டனர். ஒருத்தர் பேர் அஜித்குமார், பெத்தநாயக்கன்பாளையம், சேலம் மாவட்டம். மற்றொருவர் ராஜகுகன், முருங்கப்பட்டி, ராசிபுரம். இவங்க விசாரணையில இவங்க 2 பேரும் ரிலேட்டிவ், 2 பேரும் உறவினர்கள் என்றும், இந்த ராஜகுகன் என்பவர் புகார்தாரரோட மருமகன் அவங்க சம்பவ இடத்திற்கு பக்கத்திலேயே ஒரு பிரிக்கில் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க, பிளேயாஷ் பிரிக்கில். அங்க இவர் 2025 ஒரு சில மாதங்கள் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கடுத்து ஒரு 8 மாசமா அவர் வேலையில இருந்து விலகிட்டாரு. இப்போ அவருக்கு பண தேவை. அதனால இந்த இன்னொரு குற்றவாளி இவரோட அக்காவோட வீட்டுக்காரர். 2 பேரும் சரி போய் வேலை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு தோரணையில அங்க பார்த்துட்டு, புகார்தாரர் தனியா இருக்காங்க, பண்ண வீட்டுல தனியா இருக்கிறாங்க. 2வது அங்க எந்த விதமான கண்காணிப்பு கேமராவும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சோன்னே அந்த வீட்டுல கட்டாயம் நம்ம கொள்ளையடிக்க போனோம்னா யாரும் தடுக்க முடியாது, நம்ம கொள்ளையடிக்கலாங்கிற எண்ணத்துல தான் அவங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அவங்க கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார்தாரர் தெரிவித்த 16 சவரன்கிறது தவறானது. அவங்க ஒரு பதற்றத்திட்ட அந்த டயத்துல இருந்தப்ப 16 சவரன் சொல்லிட்டாங்க. பட் உண்மையிலே அவங்க அணிந்திருந்த நகைகள் மட்டும்தான் 9 சவரன் நகைகள் மட்டும்தான் களவாடப்பட்டிருக்குது. என்டையர் ஃபுல் சொத்துமே நாங்கள் இப்போ மீட்டெடுத்தாச்சு. அது இல்லாமல் அவர்கள் குற்றவாளிகள் யூஸ் பண்ண சின்ன நைஃப், கத்தி ப்ளஸ் ஏர்கன், களவாடப்பட்ட நகைகள் மற்றும் அவர்கள் குற்றம் புரிவதற்கு யூஸ் பண்ண இருசக்கர வாகனம், அப்பாச்சி வெஹிக்கிள், அது எல்லாமே சீஸ் பண்ணியாச்சு. மேலும் புகார்தாரர் வீட்டில் இருப்பது கண்காணிப்பு கேமரா இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் இவங்க கட்டாயம் இந்த வேலையை பண்றாங்க. ஸோ பொதுமக்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, எனவே எப்போ ஒரு குற்ற சம்பவம் நடந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கணும். தோட்ட வீடுகளில் தனியாக வசிப்பவர்கள் கட்டாயம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தணும். மேலும் அவர்கள் தங்களது விவரங்களை அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவித்தால், நாங்கள் காவல் நிலையத்தில் இரவு ரோந்து பண்ணி இல்லை ஈவினிங் சாயங்காலம் ரோந்து பண்ணி இந்த டயத்துல எல்லாம் அந்த வீட்டை நாங்கள் கண்காணிப்போம். மேலும் பட்டா புத்தகம் அது மாதிரி வச்சுட்டு அடிக்கடி போய் அந்த வீட்டை போய் நம்ம மானிட்டர் பண்றப்ப அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். குற்றங்களும் நடைபெறுவதை குறைக்கலாம். இதுதான் போலீஸ் சைட்ல இருந்து எங்களோட ஒரு வேண்டுகோள். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.